நம்ம இன்னைக்கு என்ன புக்கை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் அப்படிங்கிற இந்த ஒரு குட்டி புக்கு. இந்த புக்கை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி மற்றும் வெற்றிக்கான பாதையை ஒளியூட்ட வல்ல மாபெரும் சக்தி ஒன்று உள்ளது. ஆனால் அந்த பேரொளியை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும். ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஓகே, நம்ம இப்போ அந்த புக்கை வந்து ரீட் பண்ணலாம். பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள். இது வந்து அவங்க எங்கே இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1939 அக்டோபர் 19ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச தலைமையகத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவை தான் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாமலேயே இந்த உலகத்திற்கு வந்த காரணத்தை நாம் இயற்கையாக வாழ்க்கையின் மூலத்தை நோக்கி பற்றி ஆவல் கொள்கிறோம். நம்ம எங்கேருந்து வந்தோம்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். நாம் படைத்தவனை பற்றி கேள்விப்படுகிறோம், அவனை பற்றி படிக்கிறோம். நம்ம கடவுளை பற்றி என்ன செய்கிறோம்னா நிறைய நம்ம பூமிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய என்ன செய்வோம்னா கேள்விப்படுவோம். ப்ளஸ் அவனை பற்றி நிறைய புக்ஸில் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். நம்மளுடைய பேரண்ட்ஸும் நிறைய என்ன செய்வாங்கன்னா கடவுளை பற்றி நிறைய கதைகள் மூலமாக எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அவனுடன் தொடர்பு கொள்வதற்கான எந்த வழியையும் அறிந்தோம் இல்லை. ஆனால் எப்படி கடவுளோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா அந்த அளவுக்கு தெரியாது. இந்த முழு பிரபஞ்சமும் அவனுடைய அறிவுத்திறனை பறைசாட்டுகிறதே என்பதை மட்டும் நான் அறிவோம். ஆனால் இந்த ஃபுல் பிரபஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறத தானாக என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு புலப்படுத்திகிட்டே தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது. எப்படி ஒரு சிறிய கடிகாரத்தின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கடிகாரத்தை தயாரித்தவரை நாம் பாராட்டுகிறபடி செய்கின்றோமோ. நம்ம வந்து ஒரு கிளாக் பார்க்குறோம். அந்த கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்களால என்ன செஞ்சுருக்குன்னா செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்போ இந்த கிளாக்கை பண்ண அந்த பர்சனை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்னா பாராட்டுறோம். எவ்வளோ அறிவுத்திறனாக எப்படி இதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். இப்போலாம் நம்ம வாய்ஸ் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து என்ன செய்யுதுன்னா அழகாக டைம்ஸ் காட்டுறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது இல்லை. இப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்கிறோம்னா நிறைய பாராட்டை வந்து என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். ஒரு தொழிற்சாலையில் மிகப்பெரிய சிக்கலான இயந்திரங்கள் அவைகளின் கண்டுபிடித்தவர்களை பற்றி நாம் வியக்க வைக்கிறோம். அதே மாதிரி தான் சம் மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுங்க சம் ரோபோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த ரோபோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சவங்கள நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்பவே என்ன செய்கிறோம்னா பாராட்டுறோம். நாங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ வந்து அழகாக என்ன செய்யும்னா ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணும். நம்ம என்ன மெனு கொடுத்துட்டோமோ அந்த மெனுவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு பிளேட் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா வச்சுருக்கு. அந்த பிளேட்டு கிட்டக்க அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. அந்த ரோபோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய டேபிள் கிட்டக்க என்ன செய்யும்னா வந்து நின்றுட்டு உங்களுடைய ஃபுட்டு ரெடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா அழகாக வந்து சொல்லும். ஸோ அப்போ அந்த ரோபோ நடக்கிறது போகிறது அதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப என்ன செய்யணும்னா அழகாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து அந்த பர்சன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் வியக்கிறோம்ல. ஸோ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறோம். நம்ம வந்து அதை பார்த்து வியக்கிறோம். அதே போலவே இயற்கையின் அற்புதங்களை நாம் காணும்போது அவைகளின் பின் மறைந்துள்ள அறிவுத்திறனை கண்டு வியப்பில் மூழ்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம இயற்கையை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். அழகான ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இதை படைச்ச கடவுளை நம்ம என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். அதை வந்து இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்க. நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். கதிரவனை நாடும் உயிர் உள்ள வடிவமாக மலரை படைத்தது யார்? அப்போது ஒரு ஃப்ளவர் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா மலருது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா கடவுளை பற்றி நம்ம என்ன செய்கிறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நினைக்க தோணுது. அதன் அழகும் நறுமணமும் எங்கிருந்து வந்தனர்? அந்த அழகாக அது மலர்றதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் அனுப்புவாங்கல்ல. ஸோ அந்த ஃப்ளவர் கரெக்டாக மலர்ற டைம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அமேசிங்காக என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ அழகாக வந்து கடவுள் வந்து இதை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். எப்படி அதனுடைய இதழ்கள் கச்சிதமாக அழகாக வண்ணங்களுடன் கலந்து உருவாக்கப்பட்டனர்.
ஸோ அப்போ வந்து அதோடைய கலர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப நினைக்கிறோம். அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம், கடவுளை நாம் என்ன செய்வோம்னா நினைப்போம். அடுத்து, இரவில் நம்மை சுற்றி வெளி ஒளியை பொழியும் விண்மீன்கள், சந்திரன், இவை இவ்வுலக வடிவங்கள் வானத்திற்கிடையே வழி நடத்தி செல்லும் அறிவுத்திறனை பற்றி நாம் சிந்திக்க தூண்டுகிறோம். நைட் வந்து நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். அப்போ அந்த நைட் வந்த உடனே அது நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இனி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், பெசாட்டிக்கு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற விஷயத்த அது நம்மளுக்கு மறைமுகமாக என்ன செய்கிறாங்கன்னா கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னா உணர்றோம். வெண்மதியில் மிருதுவான ஒளி பகல் நேரம் செயல்களுக்கு போதுமானது அல்ல, அதன் மூலம் இரவில் நாம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என நலம் விளைவிக்கும் ஓர் அறிவுத்திறனை நமக்கு குறிப்பு ஊட்டுகிறது. அப்போ நம்மளுக்கு ஒரு அறிவுத்திறனா என்ன செய்கிறாங்கன்னா நைட் வந்து அந்த நிலவு வந்து நீ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் நைட் முடிஞ்சு காலையில் வருது, பிறகு சூரியன் உதயம் ஆகுகிறது. அதன் பிரகாசமான ஒளி நம்மை சுற்றி உள்ள உலகத்தையும் நம்மை சூழ்ந்து உள்ள தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நமது பொறுப்பை தெளிவாக சரியாக பார்க்க வைக்கிறது. அப்போ காலையில் பொழுது விடிஞ்ச உடனே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் என்ன, நம்ம அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்னா பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம எந்திரிச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னா செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்த நம்மளுக்கு அழகாக என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்துறாங்க. நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நமக்கு 2 வழிகள் உள்ளன. நமக்கு 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று லோகாயுதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, லோகதயமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உதாரணமாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உதாரணமாக, நாம் நோய்வாய்ப்படும் போது மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் போகலாம். ஆனால் எந்த மனித உதவியும் நமக்கு உதவாது போகக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போது நாம் மற்றொரு வழியை, ஆன்மீக சக்தியை, அதாவது நமது உடல், மனம் மற்றும் ஆத்மாவை படைத்தவனை நாம் நாடுகிறோம். எப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து கை விடுறாங்களோ அடுத்த நிமிஷம் டாக்டர்ஸ் கிட்டக்க போகும்போது நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு தான் போவோம், எப்படியாவது கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனையோடு தான் போவோம். பட் வந்து எப்போ அவங்க கைவிடுறாங்களோ அப்போ நம்ம முழுமையாக நம்ம யார்கிட்டக்க போய் சரணாகதி அடைவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை படைச்ச கடவுள் கிட்டக்க தான் நம்ம போய் என்ன செய்கிறோம்னா சரண்டர் வந்து பண்ணுறோம். எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா மனமுருக கேட்குறோம். ஆனால் மிராக்கிள்ஸ் வந்து ப்ரேயர்ஸில் வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப அமேசிங்காக என்ன செய்யுதுன்னா நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராணிக்கீலர் அவங்க வந்து ஷேர் பண்ண விஷயத்தை நான் இங்கே வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். அவங்களுடைய டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவியரான பல்வலியாம். அப்போது பல்வலியில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க அம்மா கிட்டக்க என்ன செய்கிறாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மெடிசன்ஸ் வந்து கையில் வந்து எதுவுமே இல்லை. அவங்க அங்கே வந்து டாக்டர்ஸ் கிட்டக்க போகணுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்தனால அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே பக்கம் தான் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்காங்க. பட் சிவியர் பெயினில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கே எந்த விதமான மெடிசன்ஸும் அங்கே வந்து என்ன செய்யலைன்னா கொடுக்கல. அங்கே வந்து டாக்டரோடைய இது இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருந்து நிறைய ஹீலிங் எல்லாம் அவங்க பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலி வந்து என்ன செய்யலைன்னா கண்ட்ரோலே ஆகலை. அப்போ இவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக கடவுள் கிட்டக்க போய் அவங்க வீட்டுக்கிட்டக்க ஒரு பிள்ளையார் கோயில் இருந்திருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலில் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மனமுருக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் உன் பாதத்தில் என்ன செய்யறேன்னா சரண்டர் பண்ணுறேன், நீ வந்து நல்லபடியாக என்ன செய்யணும் அந்த வலியை எடுத்து விடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. பண்ணி ஒரு 1/2 hour கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிட்டாங்கன்னா ஹீல் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் அவங்க கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அப்படியே நார்மலாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆயிட்டாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரேயர்ஸ் வந்து நிறைய மேஜிக்கை வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. நம்மளுடைய மாஸ்டர் வந்து கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்க அழகாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க, பேசிக் புக்கில் போட்டிருப்பாங்க. டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் பற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. கடவுள் பிரார்த்தனை மூலமாக நீ ஹீலிங் கொடுத்த அப்படின்னா நம்மளால் முடியாத பல வியக்கத்தக்க ஹீலிங்கை டிவைன் ஹீலிங் வந்து என்ன செய்யணும்னா கொடுக்கும். அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பிரார்த்தனை பண்ணி எனர்ஜி வந்து என்ன செய்ய சொல்லியிருப்பாங்கன்னா கொடுக்க சொல்லியிருப்பாங்க.
பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லோகாயுத சக்தியை வரையறுக்கப்பட்டது அது வந்து ஒரு லிமிட்டடா என்ன செய்யுதுன்னா இருக்குது. இது தோல்வியுறும் போது நாம் வரையறுக்கப்பட்ட இறை சக்திக்கு திரும்புகிறோம். எப்பெல்லாம் நம்ம லைஃப்ல தோந்து போறோமோ அப்பெல்லாம் நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்டக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா போறோம். போய் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கேட்குறோம். இதே போல நாம் நம் பண தேவைகளுக்கு நம்மால் முடிந்தவரை செய்த பிறகு நமக்கு பற்றாக்குறை இருந்தால் இந்த மாபெரும் சக்தியை நாடுகிறோம். அதே மாதிரிதான் பண விஷயத்துல நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா முதல்ல யார்கிட்டக்க போய் ஹெல்ப் கேட்போம்? கடவுள்கிட்டக்க தான் போய் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா கேட்போம். ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தான் மிகவும் மோசமானவை என்று நினைக்கிறார்கள். அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல என் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். சிலர் அவர்களது எதிர்ப்பு சக்தியை வலுவாக இருப்பதால், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அவங்களால வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், எதிர்த்து அந்த விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா போராடக்கூடிய தெம்பு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். மற்றவர்களை விட அதிகமாக துன்புறுவப்படுவதாக நினைக்கிறார்கள். மனிதர்கள் அவர்களுடைய மன வலிமை வித்தியாசத்தினால்தான் வெவ்வேறு அளவு சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ வந்து இது பர்சன் டு பர்சன் வந்து என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. நல்ல வில் பவரோட இருக்கக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா என்ன செய்ய மாட்டாங்கன்னா துவண்டு போக மாட்டாங்க. ரொம்ப மன வலிமை ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஏதாவது ஒன்று நடந்தா கூட உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா ரொம்ப துவண்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து வேரி ஆகுது. வெவ்வேறு அளவிலான சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. அவருடைய மிகப்பெரிய துன்பம் நேர்ந்த அவருடைய மனம் பலவீனமாக இருந்தால் அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் வெற்றி காண முடியாது. ஆனால் ரொம்ப துவண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சக்தி வாய்ந்த மனம் உடையவன் அந்த பிரச்சனையை தடைகளை உடைத்தெறிய முடியும். அப்படி இருந்தும் மாபெரும் சக்தியை படைத்தவர்களால் கூட சில சமயங்களில் தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆனால் நல்ல வில் பவரோடு இருக்கக்கூடிய பர்சன் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய துக்கத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அவங்க லைஃப்பில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சந்திக்கிறாங்க. தாங்க முடியாத உலக மன அல்லது ஆன்ம தொல்லைகள் நம்மை சூழும் போது இந்த பௌத்திக உலகின் வாழ்க்கையின் சக்தியை எவ்வளவு அளவுக்குட்பட்டவை என்பதை நாம் அறிகிறோம். அப்போ நம்மளை ரொம்ப அந்த ப்ரெஷர் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய முயற்சியானது பொருளாதார பாதுகாப்பையும் நல்ல உடல் நலத்தையும் அடைவதற்கு மட்டுமல்லாமல், ஸோ நம்ம எதாவது ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினான்ஸாக நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையின் குறிக்கோளை தேடுவதற்காகவும் இருக்க வேண்டும். ஸோ லைஃபோடைய குறிக்கோளை அடையிறதுக்கும் நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதற்காக? நான் இன்னல்களில் அடிபடும் போது முதலில் நாம் நமது சூழ்நிலையின் மீது கவனம் செலுத்தி நமக்கு உதவும் என்று நம்புகின்ற எல்லா விதமான லௌதீக சரி கட்டல்களையும் செய்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் இதுவரை எடுத்த முயற்சி அனைத்தும் தோல்வி அடைந்து விட்டது. அடுத்து என்ன செய்வது என்று நாம் செல்லும் நிலை வரும்போது நாம் அதற்குண்டான உபாயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் சில இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்டடி பண்ணுறோம். அதில் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் அதில் நமக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்யறோம்னா போகிறோம். என்ன பண்ணுறோம்? நாம் அது நாம் போதுமான அளவு ஆழ்ந்த சிந்தித்ததால் நாம் உள்ளிருந்து ஒரு விடை கிடைக்கிறது. இது ஒரு விதமான பதில் கிடைத்த பிரார்த்தனை. அப்போ நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை ஆன்மாவின் கோரிக்கை ஆகும். ஸோ நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை என்பது ஆன்மாவின் ஒரு கோரிக்கை ஆகும். நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு சமம். இறைவன் நம்மை பிச்சைக்காரர்களாக படைக்கவில்லை. கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு பெக்கராக நம்மளை வந்து என்ன செய்யலைன்னா அவர் வந்து நம்மளை படைக்கலை.
அவர் நம்மை தனது பிரதிபிம்பத்தில் படைத்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட எனர்ஜி தான் நம்மளுக்குள்ளேயே என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த இந்து சாஸ்திரங்களிலும் பைபிள்கள் இதை பறைசாற்றுகின்றன. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஒரு பணக்கார வீட்டில் சென்று பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரனின் பங்கை பெறுகிறான். ஆனால் ஒரு மகன் தனது செல்வந்த தந்தையிடம் தான் கேட்கும் போது எதையும் பெற முடியும். ரெண்டு விஷயத்த என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு இப்ப சொல்றாங்க. ஒரு பிச்சைக்காரனா நீ போய் ஒரு பணக்கார வீட்டுல பிச்சை எடுத்த அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு உண்டான பங்கு தான் கிடைக்கும். ஆனா நீ ஒரு பெரிய இடத்து வீட்டுல ஒரு பையனா இருக்கிற அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்டக்க போய் ஒரு பெரிய விஷயத்த கேட்டாலும் அவங்க அப்பா என்ன செஞ்சிருவாருன்னா அழகா செஞ்சு கொடுத்துருவாரு. அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைய எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி இதை என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. எதையும் பெற முடியும். ஆகவே நமது பிச்சைக்காரர்கள் போல் நடந்து கொள்ளக்கூடாது. தெய்வீக புருஷர்களாகிய கிருஷ்ணா, இயேசு கிறிஸ்து மற்றும் புத்தர் நாம் இறைவனின் பிரதிபிம்பத்தை படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கூறியது பொய்யல்ல. அப்ப நம்ம கடவுளுடைய ஒரு துளி எனர்ஜியில தான் நாமளும் இருக்கோம். அப்ப நம்ம பிச்சைக்காரங்களாட்டம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா நம்மளுடைய விஷயத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம்னா கேட்க வேண்டாம். கடவுள் கிட்டக்க நம்ம வந்து அவங்களுடைய குழந்தைங்களா இருந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா கேட்க சொல்றாங்க. ஆனால் சிலர் பிறக்கும் போது செல்வ செழிப்புடன் பிறந்து எல்லாவற்றையும் பெற்றிருப்பதையும் மற்றொருவர் தோல்வி மற்றும் இன்னல்களையும் ஈர்ப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பார்க்கிறோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ரொம்ப நல்ல வெல் ஆஃபா நல்லா இருக்கிறாங்க, ஹாப்பியான லைஃபை வாழ்றாங்க. சிலர் வந்து பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. அவர்கள் இறைவனின் பிரதிபிம்பம் எங்கே உள்ளது? அப்ப நம்மளுக்குள்ள கொஸ்டின் கேட்கும்ல, அப்ப அவங்களுக்குள்ள எங்க இருக்கு டிவினிட்டி, எங்க இருக்கு கடவுளுடைய அம்சம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கேட்கிறோம். பரமாத்மாவின் சக்தி நாம் ஒவ்வொரு உள்ளேயும் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு வளர்ப்பது என்பதுதான் கேள்வி. ஸோ கடவுளோட எனர்ஜி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அதை நம்ம எப்படி அந்த எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறைவன் தனது அனுபவங்களில் உள்ள பாடத்தை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நாடுகின்ற பலனை அடைந்தே ஆக வேண்டும். அப்ப இறைவன் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த அனுபவங்களுக்கு உண்டான பாடத்தை நாமும் கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். கடந்த காலத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் நம்பிக்கையை வந்து என்ன செய்யாதீங்கன்னா இழக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பிரார்த்தனை பலிக்கவில்லையா இல்லையா இதை கண்டுபிடிக்க பிரார்த்தனையின் சக்தியை குறித்து உங்கள் மனம் ஒரு ஆரம்ப நம்பிக்கையில் தான் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஸோ நம்ம பிரார்த்தனை ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து அந்த இடத்துல வீக்காக இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காமலே போயிருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் போல் பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். ஏன் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முதல் சொன்ன ஸ்டேட் மாதிரி பிச்சைக்காரனாட்ட நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா அந்த ப்ரேயர்ஸை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் உங்களுடைய தெய்வீக தந்தையிடமிருந்து நீங்கள் எதை நியாயமாக கேட்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். பிளஸ் கடவுள் கிட்டக்க நமக்கு நியாயமா என்ன கேட்கணுமோ அது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். இந்த பூமியவே சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்ப அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் பிரார்த்தனைக்கு செவிசாய்க்கப்பட மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏனெனில் உலக வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரார்த்தனைகளும் வரையறுக்கப்பட்டவை. அதுக்குன்னு சம் ரூல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. என்ன கேட்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். அவை அப்படித்தான் இருக்க வேண்டும். மனம் போன போக்கில் ஆசைகளும் பூர்த்தி செய்வதற்காக இறைவன் தன் நியதிகளை மீற மாட்டான். ஸோ கடவுள் வந்து அவருடைய சட்டத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மீற மாட்டாங்க. நம்ம வந்து அதுக்காண்டி அடுத்தவங்களோடது எனக்கு வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்யாதுன்னா கிடைக்காது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஆனால் பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு சரியான வழி உள்ளது. ஆனா நம்ம எப்படி பிரயாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. பூனைக்கு 9 பிறவிகள் உண்டு என கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனைக்கோ 99 பிறவிகள். பிரச்சனை என்னும் பூனையை கொல்வதற்கு நீங்கள் ஒரு நியாயமான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நியாயமா நம்மளுடைய பிரேயர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். முதல் விஷயம்.
நல் பலன் அளிக்கக்கூடிய பிரார்த்தனையின் ரகசியம், அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களை பிச்சைக்காரன் என்ற நிலையிலிருந்து இறைவனின் குழந்தையாக மாற்றிக்கொள்வதுதான். அப்ப நம்மளை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுளுடைய குழந்தை. இப்போ நம்ம பசங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, ரொம்ப நம்பிக்கையோட என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த விதமான டவுட்ஸுமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்ம கிட்ட என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அன்னை அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ கடவுள்கிட்டக்க இதே விஷயத்த தான் அவங்களும் சொல்லுவாங்க. நீ கடவுள்கிட்டக்க ஒரு விஷயம் கேட்குற அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்டக்க எப்படி கேட்குமோ அது மாதிரி நீ கேட்டு பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு குழந்தை அம்மா கிட்டக்க ஒரு சைக்கிள் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எப்படி கேட்கும், அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, அதை மட்டும்தான் அது என்ன செய்யும்னா கேட்கும். அது மைண்ட் கால்குலேட் பண்ணாது. அம்மா கிட்டக்க பணம் இருக்கா, அம்மாவால் சைக்கிள் எல்லாம் இப்போ வாங்கி கொடுக்க முடியுமா, இப்போ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம ரொம்ப பெரிய பொருளை கேட்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் எதுவுமே அது என்ன செய்யாதுன்னா வைக்கவே வைக்காது. ரொம்ப கிளியராக அது என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, எனக்கு எப்போ வாங்கி கொடுப்பீங்க, இதை மட்டும்தான் அது என்ன செய்யும்னா கேட்கும். அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, ஃபேத் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போதே பல விதமான டவுட்ஸு, இது நடக்குமா, இது சாத்தியமா, நமக்கு பிஸ்னஸில் இந்த பணம் நம்ம இப்படி கேட்குறோமே, இது எங்கேருந்து வரும், இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இவ்வளோ டவுட்ஸோட. அப்போ இவ்வளோ டவுட்ஸ் வரும்போதே நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரனாட்டம் நம்ம என்ன செய்கிறோம்னா கடவுள்கிட்ட போய் என்ன செய்கிறோம்னா கேட்குறோம். அப்போ நம்மளுக்கு அது சரியாக என்ன செய்யலைன்னா நடக்கலை. இதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா ரொம்ப பணக்கார வீட்டு அப்பாவாக இருக்காங்க. அப்போ நம்ம அப்பா கிட்டக்க போய் கேட்குறோம். அந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம கேட்க வேண்டிய அப்ரோச்சை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா மாற்றணும். அப்போ குழந்தையாக மாற்றிக்கொள்வது தான். நீங்கள் இந்த உணர்வு நிலையிலிருந்து அவனிடம் வேண்டினீர்கள் என்றால் உங்களது பிரார்த்தனை சக்தியும் விவேகமும் பெற்றிருக்கும். அப்போ நம்மளுடைய ப்ரேயர்ஸ்ல நிறைய சக்தியும் இருக்கும், அதில் நிறைய விவேகமும் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இதோடு இங்கே முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா மன உறுதியில் தான் வெற்றியின் வித்து அடங்கி உள்ளது. இது நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ண போகிறோம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷனில் நம்மளுக்குள்ளேயே நம்ம டீப்பராக போய் நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம ப்ரேயர்ஸ் மூலமாக நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா போய் கேட்க போகிறோம். ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேறு ஊன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்குள்ளேயே நாம் அப்படியே டீப்பராக என்ன செய்யறோம்னா ட்ராவல் பண்ணுறோம். நம்ம அப்படியே ஒரு இருட்டு குகைக்குள்ள, நம்ம அப்படியே ஒரு டனல் மாதிரியான ஒரு எனர்ஜிக்குள்ள நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த இருட்டு குகைக்குள்ள நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு டனல் மாதிரி நீங்க உருவகப்படுத்திக்கோங்க. நல்ல டீப்பரா நம்மளுக்குள்ளேயே நம்ம ஆழ்ந்து போறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு வர்றதை நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த படிக்கட்டு வழியா நாம கீழே இறங்கலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் டோர் இருக்கிறத நாம இப்போ அப்படியே பார்க்குறோம்.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அந்த கோல்டன் டோரை நம்ம அழகாக ஓப்பன் பண்ணுறோம். ஒரு ரூம்குள்ளே நம்ம அப்படியே போகிறோம். பிங்க் கலரில் அந்த ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, பேபி பிங்க் எனர்ஜியால் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிராணா வந்து நம்மளோட எமோஷ்னல் பாடியை நல்ல சூதிங்காக ஹீல் பண்ணுது. நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு பரபரப்பு எல்லாத்தையும் அது நல்லா கிளென்ஸ் பண்ணுது. கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், வன்மம், ஸோ ஸ்டெபனான ஒரு தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்படியே நல்லா மெல்ட் ஆகுது. நல்ல ஒரு சூதிங்கான ஒரு ஹீலிங் எனர்ஜி நம்ம அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுறோம். நம்மளுடைய மைண்டு நல்லா ரிலாக்ஸ்டாக காமாக ப்ளசண்ட்டாக இருக்கிறத நம்ம அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். நம்மளோட எமோஷ்னல் பாடியில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ரிப்பீட்டட் தாட்டு, எமோஷன்ஸு, அது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி அப்படியே பூமிக்குள்ளே அது எல்லாமே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve, like good will and the will to do good, descend on earth. இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அடுத்த ஒரு கோல்டன் கலர் டோரை நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த கோல்டன் டோரை நம்ம அழகாக ஓப்பன் பண்ணுறோம். நல்ல ஒரு வெள்ளை ஒளி, அப்படியே நல்ல ஒரு லூமினஸ் ஒளியை நம்ம அப்படியே பார்க்குறோம். கண் கூச வைக்கிற ஒரு ஒளியை நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த ஒளிக்குள்ள நாம் அப்படியே என்ன செய்யறோம்னா நடந்து போகிறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை நாம் அந்த இடத்துல அந்த ஒளி கிட்டக்க நாம் அப்படியே சரண்டர் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள இப்போ என்ன வேணும் ப்ரேயர்ஸ் இருக்கோ அந்த ப்ரேயர்ஸை அப்படியே எடுத்து அந்த ஒளி கிட்டக்க அப்படியே நீங்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து அழகாக அந்த ஒளியோட மர்ஜ் ஆகி அப்படியே நல்ல யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and we seal the road where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அழகாக ப்ரேயர்ஸ் முடிச்சிட்டோம். நல்ல மன அமைதியோட அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கோல்டன் டோர் வழியாக அப்படியே வரும், செகண்ட் கோல்டன் டோர் வழியாக அப்படியே வரும். இப்போ அந்த படிக்கட்டு முன்னாடி வரும். அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அந்த தணல் மாதிரியான அந்த எனர்ஜி வழியாக நம்ம பழையபடி அப்படியே வெளியில் வரும். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த முழு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம்மளை சுற்றி சொல்லியும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சுற்றி சொல்லியும் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahavajramani, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Power. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. இதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், இதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை மூச்சு கொடுத்தேன்.